மா உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையா? ஏய், பெருசா பேஸ்ல வச்சு குடுப்பல லூசு பேவுல. அறிவு இருக்கான்னு கேட்க என்ன? இதை நான் எனக்கு எடுக்க தெரியாதா? சரி, அங்க நிக்கியே எடுத்தாரு என்ன? அதுக்கு ஏன் கத்துத? இல்ல டெய்லி என் பிரஷ்ல ஏன் பல்லு தேய்ச்சிட்டு இருக்கீங்க? ஓம் பிரஸ்ல நான் பல்லு. சரி உங்க பிரஷ் எது சொல்லுங்க பாப்போம். இதுதானே? இது ஏன் பிரஷ்? இதுதானே உங்க பிரஷ்? அப்படியா? அப்ப அன்னைக்கு வாங்கிட்டு வரும்போது இதை நான் எடுத்துக்கிட்டேன், அதை நீ எடுத்துக்கிட்டு நான் சொல்லி. கிரீன் கலர் பர்பிள் கலர் எனக்கு பிடிக்கும், நான் இந்த கலர் எடுத்துக்கிட்டேன்னு நான் சொல்லி தானே பிரஷ் வாங்கினேன். நீ எப்படி கண்டுபிடிச்ச? நீ தான் பல்லே தைக்க மாட்டிய. நான் டெய்லி பல்லு தேய்ப்பேன், நீங்க தான் பல்லே தேய்க்கிறது இல்லைன்னு நினைக்கேன். அப்படி சொல்லாத. ம்? முறை அப்படி மறைச்சு போட்டு. சரி சரி, முறைக்காத, சொல்லு. இப்ப என்னடி பிரச்சனை பஞ்சாயத்து? எனக்கு புது பிரஷ் வாங்கி தாங்க. என் பிரஷ்ல பல்லு தேய்ச்சிட்டீங்க, ஓ, இதுதான் உங்க என் brush. வாயில இந்த பிரஷ் பட்டதுனால இத தூரப்படுத? ஆமா. இந்த பிரஷ அப்புறம் தூரப்படுத? ஆமா. ஓஹோ. அப்புறம் பல்லு தேய்க்க பிரஷ் வந்து சுத்தமா இருக்காண்டாமா. ஓஹோ, சுத்த பத்தம் நீங்க பிரஷ்ல தான் பாக்கீங்க. ஆமா, சுத்தம் பத்தம் பிரஷ்ல தான் பாக்காங்க. ஆ, அது சரி. இப்ப உன் பிரஷ்ல நான் தேய்ச்சேங்கிறது உனக்கு பிரச்சனை. ஆமா. நீதான் வக்கீலாச்சே, கேஸ் போட்டு நிரூபிச்சுக்கிடும் யார் தேய்ச்சாங்கிறத பாப்போம். சரி. நான் வச்ச கோர்ட்ல என்ன இடத்துல தெரியுமா தீர்ப்பு சொல்லுவாங்க? அம்மா, நீங்க தேய்க்காதனால உங்க கணவர் அதை யூஸ் பண்ணாரு, ஒன்னும் தப்பு இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க. நான் டெய்லி பல்லு தேய்ச்சிட்டு தான் இருக்கேன். நான் தேய்ச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க டெய்லி தேய்க்கிறீங்க. அப்ப பிரஷ் வந்து இடம் மாறி இருக்கு. அப்ப நான் கண்டுபிடிப்பேனா கண்டுபிடிக்க மாட்டானா? அம்மா, பெரிய சிபிஐ போல கண்டுபிடிக்கவா? நான் வைக்கிற இடத்துல தானே என் பிரஷ் இருக்கணும். உங்க பிரஷ் நீங்க சும்மா சும்மா எங்கனையாவது வச்சுட்டு என் பிரஷ் எடுத்தா சரி இந்தாங்க பல்ல தேய்ங்க. வேண்டாம். சரி இது என் பிரஷ் தாங்க. சரி, நீனே கன்ஃபியூஸ் ஆகுது, அப்புறம் நான் எப்படி ஆக மாட்டேனா? எதுக்கு அவனும் கலர் தான் வெவ்வேறு கலர் தானே வாங்கியிருக்கு, அப்புறம் என்ன? இல்ல, பல்லு தேய்க்கிறதுக்கு ஒரு பஞ்சாயத்து வச்சுன்னா நான்லாம் எங்க போவேன்? அதுக்கு ஒழுங்கா உங்க பிரஷ்ல நீங்க பல்லு தேய்க்கணும். என் பிரஷ் இவங்கதான் சாட்சி. இது என் குள்ளதுன்னு சொல்லியிருக்கா, அது அவ குள்ளதுன்னு சொல்லியிருக்கா. நாளைக்கு பாருங்க அவ வேற மாதிரி பேசுவா. நீங்க தான் பாதுகாக்கணும் நீ. நான் டெய்லி ஒரே மாதிரிதான் பேசுறேன். சரி, தேய்ங்க பல்ல. எனக்கு முன்னாடியே ஒரு தேய்ச்சிருவாங்களாம். இப்ப நான் பெருசா எடுத்து தான் சொன்னதுக்கு அப்புறம் தான் நீ பல்லே தேய்க்கிறதுக்கு ரெடி ஆகுதுன்னு நான் இப்பதான் தெரியுது. இன்னைக்கு லேட்டா தானே எந்திரிச்சேன், தூங்கிட்டேன். அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்?